அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற கதைக்கு எண்ணினார் எழுந்தார் இருந்தார் தமிழ் தேசியம் அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறதோ அதே போல விடுதலை புலிகளும் அரசியல் லாபத்திற்காக சில பேரால் பயன்படுத்தப்படுகிறது. இஸ்ரேலுக்கு எதிராக போர் புரிந்திருக்கிறார்கள். EPDP கட்சியின் தலைவர் லக்வஸ் தேவானந்தா அவர்கள் கூட சிரியா மற்றும் லெபனானில் போய் பயிற்சி எடுத்து அமெரிக்கா விடுதலை போராட்டத்தை அளிப்பதற்கு கூட காரணமாக இருந்தார். இலங்கையர்கள் போயிடாது. இலங்கையில் இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு பிரதேசத்துல இலங்கையர்களே உள்நுழைய முடியாது, ஆனால் வெளிநாட்டவர்கள் உள்நுழையலாம். மன்னர் போராட்டம் கூட அப்படியான ஒரு போராட்ட குழுக்கள்ல இருந்தவர்கள் கூட ஒரு நாட்டினுடைய ஏவலாளர்கள். வணக்கம் அவின். வணக்கம் ஜெகன். முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம். முக்கியமாக பல விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். அதில் முக்கியமாக இதை முதல் எடுத்து விட்டு போவோம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கதைத்த முக்கியமான விடயம், அவர் கதைக்கு எண்ணிய விடயங்கள். கதைக்கு எண்ணினார் எழுந்தார் இருந்தார். அது என்னென்னா அண்மையில் கடைசி பாராளுமன்ற அமர்வு ஒன்று நடைபெற்றிருந்தது. அதுக்கு எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்திருந்தார் பல சிறப்புரைகள் ஆற்றுவதற்காக. அப்பொழுது NPP அரசாங்கத்தை யாரும் வீழ்த்த நினைப்பவர்கள் உங்களால் முடியுமாக இருந்தால் எழுந்து நில்லுங்கள் சொல்லுங்க என்று கேட்க அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எழும்பி நின்றிருந்தார். ஆனால் எல்லாருமே அவரை பார்த்தார்கள், ஆனால் ஜனாதிபதி அவர்கள் அவரை பார்க்கவில்லை. ஏன் பார்க்கவில்லை? பார்த்தா நோண்டி என்று பார்க்கலையோ, வச்சு வதச்சி விட்டுருவாரோ என்ற பயத்துல பார்க்கலையோ என்ற கேள்வி எழுகிறது. காய்ச்சா விடமாட்டார் இவர் என்று அந்த நிலைப்பாடோ, சிக்கினா சங்குதான் என்ற மாதிரி இவர் ஏதாச்சும் இடக்கு முடக்க காய்ச்சி விட்டுருவாரோ என்ற பயத்துல கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று, ஆனால் அவர் எழுப்பி நிற்கும் போது அவர் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணவில்லை என்பதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான விடயம். அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்க வேண்டும். இதுக்கு முதல் அன்ரோமார் நாயக பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னேன். என்னன்னா, அந்த பிமல் ரத்நாயகன் இந்த என்ன கப்பல் சம்பந்தமாக சொன்னிருந்தேன். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பிமல் ரத்நாயக்கா அவர்கள் அந்த சட்டவிரோதமாக ஒரு கொள்கலனை விடுவித்திருந்தார். அது யாருடைய கொள்கலன் என்று பார்த்தா விடுதலை புலிகளுடைய ஆயுதம் தாங்கிய கொள்கலன் சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு பலப்பட்டவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்ப இது சரியான நடவடிக்கை எடுக்கணும், அவரை தூக்கி போடணும் என்று சொல்லியிருந்தார். அப்ப அதுக்கு தான் ஜனாதிபதி அவர்கள் ஒரு பதில் உரை வழங்கியிருக்கிறார். என்ன சொல்லுங்க, என்ன பதில் உரைண்டா? அப்படி நீங்க அது உண்மையிலேயே அந்த விஷயம் தானே, நீங்கள் என்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்துல போய் சொல்லலாம், இல்ல ரகசிய பிடிச்சிட்டு போய் சொல்லலாம். அது பொய்யா இருந்தா நீங்க பாராளுமன்ற சிறப்பு பயன்படுத்தி காய்ச்சி போட்டு அது சட்டவிரோதமாக அகற்றப்பட்டிருந்தால் போய் மக்களை ஏமாற்றுவதற்காக சில விடயங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. விடுதலை புலிகள் அமைப்பினர் பேரை பயன்படுத்தின உடனே மக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவார்கள்ன்றதுக்காகவே அது அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது. என்ன சொல்ற, எப்படி தமிழ் தேசியம் அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறதோ அதே போல விடுதலை புலிகளும் அரசியல் லாபத்திற்காக சில பேரால் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. உண்மையிலேயே அன்ரோமார் நாயகம் அதான் சொல்லியிருந்தார், அரசியலுக்கு கூட தனிப்பட்ட அரசியலுக்காக பயன்படுத்தாதீங்கோ என்றதான் எங்களுடைய கருத்து. இதில் வச்சு உடனே அன்ரோமார் நாயக்கனுடைய செம்பு என்று சொல்வார்கள். நீ அடுத்த நியூஸ் அந்த செம்பை நிப்பாட்டுற மாதிரியான ஒரு நியூஸ். அன்ரோமார் நாயக்கன் சொல்லியிருந்தார், எதிர்கட்சிகள் எங்கள் மேலே பழி அவச்சொல் சொல்லுது, எதிர்கட்சிகளால் தான் இப்போ நாடு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, இந்த பாதாள உலக குழுக்கள் உருவாயிருக்கு, எதிர்கட்சிகள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது என்ற பொருள்பட பேசியிருந்தார். அப்படி பேசினா அதற்கான ஆதாரத்தையும் ஒரு காட்டத்தானே வேணும். காட்டத்தான் வேணும். நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க, எதிர்கட்சி செஞ்சா நீங்க பாராளுமன்றத்தை மட்டும் காய்க்காங்க, வெளியே போய் நடவடிக்கை எடுங்கோ. எதிர்கட்சி அவதூறு பேசினா அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. அது கூட நான் சொல்றேன், பாராளுமன்றத்தில் பேசியிருக்கேன். நீங்க ஓப்பனாவே சொல்றீங்க இந்த பாதாள உலக குழுக்களால பிரச்சனை இருக்கு, அதுக்கு எதிர்கட்சிகள் சப்போர்ட் பண்ணினோம். எதிர்கட்சி முன்னாள் ஆட்சியாளர்கள் சொல்றீங்க தவிர அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை சில கைதுகள் நடைபெறுகிற தவிர உண்மையான குற்றவாளிகள் யாருமே கைது செய்யப்படவில்லை. அல்லது அரசியல் பழிவாங்கல் என்ற அடிப்படையில் ஒரு சில கைதுகளும் நடைபெற்றிருக்கின்றது. பிள்ளையானுடைய கைதை கூட ஒரு சிலர் வெற்றிகரமாக பார்த்தாலும் கூட ஒரு சிலர் ஏதோ ஒரு துரும்பை பிடித்து போட்டிருக்கின்றார்கள், இன்னும் மரத்தை முடிச்சு போடையில்ன்ற மாதிரி தான் காய்க்கிறார். பிள்ளையான் நீதியான விசாரணைகள் நடக்கணும். அப்படி இருந்தால் நீதிமன்றத்தால் சரியான தீர்ப்பை வழங்க முடியும். எங்களுடைய நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கின்றோம். அது அவர்கள் எல்லோருமே உண்மையானவர்கள். ஆனால் அரசாங்கம் என்ற ரீதியில் அந்த குற்றங்களை நீங்கள் கண்டுபிடித்து ஒப்படைக்கணும். என்ன அந்த ஒப்படைப்பு சரியான முறையில் செய்யணும். அதை விட்டுட்டு எதிர்கட்சிகள் செஞ்சார்கள், முன்னாள் ஜனாதிபதிகள் செஞ்சார்கள் என்று சும்மா பக்கத்துக்காக சொல்லாம முன்னாள் ஜனாதிபதிகள்கிட்ட கேள்வி கேட்டு பிரயோசனம் இல்லை. ஒன்று நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு கேள்வியை கேளுங்க. அதை செஞ்சார்கள் என்றால்
என்ன செஞ்சாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன் செஞ்சாங்கன்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அப்பயே இது தர்மமான நடவடிக்கை எடுக்கல. இத்தனை நேரம் தாக்குதல் நடந்ததே ஒரு ஆட்சி மாறதுக்கான காரணம் மட்டும். அப்போ அடுத்த ஆட்சி வந்தது யார்? கோட்டபாய ராஜபக்சோட ஆட்சி. அப்போ கோட்டபாய ராஜபக்ச மேலேயோ அல்லது அந்த குலாம் அந்த பொதுஜன பிரமுனோட அமைப்புகள் மேலேயோ நடவடிக்கை எடுக்கத்தானே. நடவடிக்கை எடுங்கப்பா, எடுத்தா தான் இவன்கிட்ட இருந்து நான் தப்பலாம். அப்படி சரி, நீங்க நடவடிக்கை எடுத்து கொள்ளுங்கள், கொண்டு விடுங்க, அப்படியே கொள்ளுங்கள் எல்லாம் சரி. இப்போ இப்படியான பல விஷயங்கள் வெளியாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் அடுத்ததாக இலங்கையை இஸ்ரேல் ஆக்கிரமிக்குமா? இப்போ அண்மையில் வந்து பேசுபொருளாக மாறி இருக்கிறது வந்து முஸ்லீம் மக்களுடைய இருப்பிற்கு பரவாயில்ல கைப்போம் முஸ்லிம் மக்களுடைய இருப்புக்கு ஆபத்து வருகிறது என்று சில முஸ்லீம் தரப்பு அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்திலும் சரி டிசிசி மீட்டிங்லையும் சரி அதிகமான ஒரு பிரேரணையை முன்வைக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். அண்மையில் வந்து இஸ்ரேலுடைய மொசாட் படையணி, மொசாட் ரகசிய குழுவினர் வந்து இலங்கைக்குள் நுழைந்து விட்டார்கள். அப்போ இங்கே இருக்கிற முஸ்லிம்களுக்கு பாதிப்பு என்ற ரீதியில் வந்து கதைக்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலே அதை பார்த்தால் மொசாட் அணியினர் எப்பொழுது வந்தார்கள் சொல்லுங்க பார்ப்போம். அது அருகம்பையில் குண்டு படிக்கிற சம்பந்தமாக பேசுகிற பொழுது தான் மொசாட்டின் விஷயமே இவைக்கு படிக்க தெரியும். ஆனால் இவர்கள் எப்போ வந்தார்கள்னா முன்னே காலகட்டம் கிட்டத்தட்ட 40 அல்ல 45 ஆண்டுகளுக்கு முதலே வந்துட்டார்கள். ஏன் வந்தார்கள்னா தங்களுடைய இருப்பை உறுதி செய்வதற்கு. இதில் இருக்கிற மொசாட்டுக்கு ஒரு இது ஒன்று இருக்கு, ஒரு குணம் ஒன்று இருக்கு. தங்களை யாரும் தாக்கினால் அவர்களை வீடு தேடு சென்று தாக்குவார்கள் என்ற ஒரு கருத்து காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் வந்து அந்த காலத்தில் வந்து தமிழீழ போராட்டம் நிறைய இடங்களில் நடைபெற்றிருந்தது வடக்கு கிழக்கில். அப்போ அந்த தமிழீழ போராட்டத்தில் பங்கேற்ற சில போராளிகள், பல போராளிகள், 100க்கு மேற்பட்ட போராளிகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக போர் புரிந்திருக்கிறார்கள். உதாரணமாக ஏபிடிபி கட்சியின் தலைவர் லக்லஸ் தேவானந்தா அவர்கள் கூட சிரியா மற்றும் லெபனானில் போய் பயிற்சி எடுத்து சிறப்பு பயிற்சிகள் எடுத்து பரிசுகள் கூட வாங்கியிருக்கிறார்கள். அவர் மட்டும் இல்லை, பிளட்டை சேர்ந்த முன்னாள் உறுப்பினர்கள் கூட போயிருந்தார்கள். உமாமேஸ்வரன் கூட பலர் போயிருந்தார்கள். அது பெரிய விஷயம். அப்படி பல போராளிகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அந்த காலத்தில் போராடி இருக்கிறார்கள். இப்பொழுதுனா 70ஆம் ஆண்டு 1970ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு அந்த ஆண்டு பகுதிகளில் வந்து போராட்டங்கள். அப்போ அவர்களை வேறறுப்பதற்காக வீடு தேடி வந்தார்கள் மொசாட் என்ற ஒரு கருத்து காணப்படுகிறது. இதை வந்து இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து இஸ்ரேலியர்கள் ஒரு நாட்டுக்கு வருகிறார்கள் என்றால் அந்த நாடு மொத்தமே ஆக்கிரமிக்கப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள். முக்கியமான விடயம் என்றால் எங்களுடைய ஈழ போராட்டங்கள் ஆரம்பிக்கும் போது இந்தியாவோட செல்வாக்கு வந்து அதிகமாக காணப்பட்டது. அப்போ இந்தியா வந்து அந்த காலத்து இந்தியா மற்றும் இலங்கையில் இருந்தவர்களுக்கு மனநிலை, போராட்ட காலத்தில் இருந்த மனநிலை என்றால் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் எதிர்ப்புவாதிகளாக காணப்பட்டார்கள். அப்போ அது பிற்பட்ட காலங்களில் அமெரிக்கா விடுதலை போராட்டத்தை அளிப்பதற்கு கூட காரணமாக இருந்தது. அது ஒரு கதை. ராஜீவ்காந்தியில் கொலை வழக்கில் கூட மொசாட்டும் ஒரு பங்களிப்பு செய்ய இருந்தது. ஏதோ ஒரு வகையில் மொசாட் இந்த இதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் வந்திருக்கிறது. அந்த வகையில் மொசாட் விஷயத்தில் பார்க்கின்ற பொழுது மொசாட் என்ற விட்டு நாங்கள் இஸ்ரேலியர் என்று பார்த்தா ஒரு நாட்டில் இஸ்ரேலியல் கால் வைக்கின்றார்கள் என்றால் அந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது வரலாறு சொல்லுது. இதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம் என்னென்னா, இப்போ அவர்கள் வரவில்லை. அவர்கள் 45 வருடத்துக்கு முதலே வந்து விட்டார்கள். 4 வழிபாட்டு தடங்கள் இருக்குது. அதில் 2 ரெஜிஸ்டர் பதிவு செய்யப்படாமல் இருக்குன்னு கரணியம்மனுடைய சொல்லிக்க அவரை சமாளிப்பதில் தான் சொல்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்றால், இப்போ அவர்கள் எப்படி வருகிறார்கள், சுற்றுலா பயணிகளாகத்தான் வருகிறார்கள், வந்து தங்களுடைய வேலைகள் செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு அண்மையில் வருது. என்ன பிரச்சனைண்டா, அந்த அருகம்பையில் இருக்கிற குறிப்பிட்ட இடத்துல வந்து அவர்கிட்ட விடுதி இருக்குது, அவர் ஹிஸ்டேரியன் பாதத்தலம் இருக்கு. இதெல்லாம் இலங்கையர்கள் போயிடலாம். இதெல்லாம் என்ன கருதுன்னா, அவர்கள் சட்ட ரீதியாக இலங்கையில் இருக்கிறார்கள். அப்போ சுற்றுலா பயணிகள் ரீதியில் வர வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டு அவர்களுடைய மதிப்பார்த்தலங்கள் சட்ட ரீதியாக இருக்கு. அப்ப என்ன பிரச்சனை இதுக்குள்ள இலங்கையர்கள் போயிடாது. இலங்கையில் இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு பிரதேசத்துல இலங்கையர்களே உள்நுழைய முடியாது, ஆனால் வெளிநாட்டவர்கள் உள்நுழையலாம். ரெண்டாவது ஒரு பெரிய சிக்கல் குறிப்பு, மதத்தலங்களை வந்து வாரதனால எதுவுமே தடுக்க முடியாது. அதன் தேவைப்பாடை பொறுத்து அந்த இடங்கள்ல அது அமைக்கப்படலாம். என்ன பிரச்சனை, தேவைப்பாடு உருவாக்கப்படுதோ என்ற ஒரு கேள்வி ஒன்று. உதாரணமாக தையிட்டி விகாரை அமைப்பது தவறில்லை, ஆனால் மக்களுடைய காணிகளை அபகரித்து தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வைக்க சொல்றோம். உதாரணமாக இந்த இஸ்ரேலியர்களுடைய ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக தென்னிலங்கையில ஒரு பேசுபொருளாக இருக்கும். உண்மையாக தவறு தான், இது நீக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் இந்த விடயத்தை பேசும் தென்னிலங்கை எதிர்கட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகள் தையிட்டு திசைகாரைக்கு ஆதரவு நினைப்பாட்டு தான் இத்தே வைக்கமா கொடுத்து இருக்கிறார்கள். அது ஒரு கதை. அப்போ எனக்கு வந்தால் தக்காளி சட்னி
உனக்கு வந்தால் தான் ரத்தம் என்ற மாதிரி என்ற மாதிரியான நிலைப்பாடு தான் இப்போ இருக்குது. உண்மையிலேயே இந்த எஸ்டேடியர்களுடைய வருகை எப்படி இருக்க போதென்று அரசியல் ஆய்வாளர்கள் ஊகிக்கின்றார்கள் என்றால் இனி வருங்காலங்களில் மிகப்பெரிய ஒரு பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு ஆதாரம் அவர்கள்ட்ட இருக்கும். வெறுமனே இஸ்ரேல் வந்து சாதாரணமாக தனித்தியங்கிற ஒரு நாடு இல்லை. இஸ்ரேலுக்கு பின்னால் இருக்கிறது அமெரிக்கா. ஆகவே அமெரிக்காவினுடைய சில விஷயங்கள் உள்ள வருவதற்கான காரணம் இருக்கின்றது. அமெரிக்காவுடைய வரி குறைப்புக்கு பிரதான காரணமும் இதுவாக இருக்கிறது. இதை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இதில் பற்றி காய்ச்சி இப்போ அண்மையில் இந்த மன்னர் போராட்டம் கூட அப்படியான ஒரு விடயம் தான். மக்களுடைய போராட்டமாக காணப்பட்டாலும் அந்த காற்றாலை அமைப்பதற்கு கூட ஜனாதிபதிகள் அவசர கூட்டம் கூட்டியிருந்தார். ஆனால் திடீரென்று கலந்து கொள்ளல, அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளல. அவர் வேறு காரணத்தை சொல்லி வெளியேற்ற இதுக்கு வந்து வல்லரசு நாடுகளுடைய திட்டங்கள் தான். அது நிகழ்ச்சி நிரலில் நடந்து கொள்ளும் ஒரு செயற்பாடாக கூட இருக்கலாம். வெறுமனே இப்போ அண்மையில் கூட ஆஸ்திரேலியா அதிதியை சந்தித்த பொழுது இவர் என்ன சொல்கிறாருண்டா, ஜனாதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாருண்டா, நீங்கள் இங்கே வந்து முதலீடுகளை செய்யுங்கன்னு சொல்கிறார். இப்போ முதலீடுகள் செய்ய அந்த முதலீடுகள் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணணும், அந்த முதலீடுகள் வடிகட்டணும். எல்லா முதலீடு ஆஸ்திரேலியாவில் இந்த கனிய இல்மைனைட் சம்பந்தமான விஷயத்தில் தொடர்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியில் வந்திருக்கு. அப்பேக்க சில விஷயங்களை ஒரு நாட்டில் எங்கள் நாட்டு வந்து முதலீடு செய்ய போதுண்டா, ஓகே, அது அபிவிருத்தி தான். அந்த அபிவிருத்தி நாட்டு மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது. அவ்வாறு பாதிப்பு ஏற்படுத்தாமல் மக்கள் தேவையற்ற போராட்டமாக இருந்தால் நீங்கள் மக்களுக்கான விழிப்புணர்வை கொடுக்கணும். சரியான முறையில் கொடுத்து தான் நீங்கள் அந்த அதுகளை நீங்கள் செய்யணுமே தவிர ஓடி ஒழிப்பது சரியில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த போராட்ட குழுக்களில் இருந்தவர்கள் கூட ஒரு நாட்டினுடைய ஏவலாளர்கள், அந்த நாட்டை கொஞ்சம் நான் சொல்ல போராட்ட மக்களை சொல்லல, அந்த குழுக்களில் சில பேர் இருக்கிறவர் கூட ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் ஆனவர்கள் என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நாட்டுக்கு சப்போர்ட் ஆனது அவருடைய தனிப்பட்ட விதயம். ஆனால் இங்கே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது மக்களுக்காக இந்த அளவு குரல் கொடுக்கின்றார்கள். மக்கள் போராட்டங்கள் வந்து திரிவடையும் போது, அதாவது ஒரு சில தனிப்பட்ட நோக்கத்துக்காக ஆக்கிரமிக்கும் போது அந்த போராட்டம் வந்து பயனற்றதாக மாறுது, நிலையற்ற தன்மையாக மாறுது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இந்த இனங்களுக்கு இடையிலான பிரச்சனை வந்தது போய் இப்போ இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு தரப்பினர்களாகத்தான் இங்கே இருக்கிறவர்கள் இருக்கின்றார்கள். பொதுவாக பார்க்க போனால் இலங்கை என்பது வந்து இப்போ வல்லரசு நாடுகளுடைய கைப்பொம்மையாக பாவிக்கப்படுகிறது ஒன்றுதான். அவர்களுடைய ஆயுத உற்பத்திகளை விற்பதற்காகவோ அல்லது தங்களுடைய அரசியல் காய் நகர்த்துதலுக்காகவோ பயன்படுத்தப்படுகிற நாடுகளில் ஒன்றுதான் இலங்கை. அது எப்போண்டா இப்போ ரணில் விக்ரமசிங்கனுடைய கட்சி வருகின்ற பொழுது ஒரு நாட்டுக்கும், மஹிந்தவருடைய கட்சி வருகின்ற பொழுது இன்னொரு நாட்டுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறது பலமை. அது வலதுசாரி கட்சிகள். அப்போ நீங்கள் இதில் சொல்கிறத பார்த்தா இப்போ இருக்கிற ஆட்சி முறை வந்து எல்லா திட்டத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்த திட்டம் இப்ப வந்து அந்த கருத்த கொடிக்கெல்லாம் உள்ள கீழே போட்டுட்டு இப்ப இலங்கையில கருத்த கொடி பறப்பது இல்லை என்ற ஒரு இது கூட இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைடா, இடதுசாரி கட்சியாக இவர்கள் வருகின்றார்கள் என்றால் இவர்கள்ட்ட தொழிலாளர் சார்ந்த மனப்பான்மை இருக்கும் என்றால் மக்கள் நினைச்சிருப்பார்கள் சொல்றேன். அப்போ அவர்கள் இப்படி செய்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் இல்லை, தமிழ் மக்களுக்கு விஷயத்தை விடுவோம், தமிழ் மக்கள் தீர்வை அவர்கள் தரப்போகிற இல்லை என்றதே இப்போ தமிழ் அரசியல்வாதிகள் உறுதிப்பட தெரிவித்து கொண்டு வருகிறார்கள். அதை விடுவோம். நாங்கள் சொல்கிறது இப்போ பொதுமக்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த விஷயத்திலே இவர் கொஞ்சம் பின்னடிக்கின்றார்களோ என்ற கேள்வி கொண்டு வருது. தென்னிலங்கை மக்களும் கைவிடப்பட்டார்கள். தென்னிலங்கை மக்கள், இலங்கை மக்கள் எப்பயோ அரசியல்வாதிகளால் கைவிடப்பட்டார்கள். திட்டங்கள் வருகின்ற பொழுது வடிவனி தெளிவாக கவனிச்சுப்பார். ஒன்று மன்னார், முல்லைத்தீவு, ஜாழ்ப்பாணம் அப்படியான இடங்களை நோக்கி நகர்வுகளாக தான் இருக்குது, அல்லது வவுனியா, கிளிநொச்சி நகர்வுகளாக தான் இருக்குது. இதே தென்னிலங்கைக்கு இன்னும் போகவே இல்லை. என்ன சொல்றது, எந்த சொல்றீங்க போகல? இந்த அபிவிருத்தி திட்டங்கள், இந்த கனியமணல் அகழ்வாக இருக்கட்டும், காற்றாலை திட்டம், தென்னிலங்கையை வந்து முதலை வித்துட்டார்கள். தென்னிலங்கையில் இருந்த முக்கியமான வளங்களை வந்து கடந்த அரசாங்கம் வித்ததாச்சு. நாங்கள் வடக்கு கிழக்கு வந்து சிறுபான்மை இனத்தவர்கள் வந்து தங்களுடைய நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அப்போ நிலத்தை கை வைக்க இயலாத காரியமாக இருந்தது அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி. இப்போ எங்கே என்னத்தை தொட்டாலும் போராட்டம் பிடிக்கும். ஏன்னால் வடக்கு கிழக்கு மக்கள் வந்து தங்களுடைய நிலத்தை என்றுமே விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதுக்காக நான் தென்னிலங்கையில் தவறாக சொல்லல. தென்னிலங்கை மக்கள் வந்து அதிகமாக யாரை நம்பினார்கள் என்றால் அவர்களுடைய காப்பகர்கள், மீட்பர்கள், மற்றது தேசிய வீரர்கள், தேசியத்தை காத்தவருடைய ஆட்சியாளர்கள் சில பேர் இருந்தார்கள். அவர்களை அதிகமாக நம்பினார்கள். அவர்களால் நம்பினால் கைவிடப்பட்டோர் அனுரா ஆட்சியை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அனுரா ஆட்சி அதற்கான தீர்வுகளை என்ன வழங்க போகிறது என்பதுதான் இங்கே இருக்க முக்கியமான விடயம். நேரம் காணாது காலம் காணாது, எங்களுக்கு காலம் காணாதுன்னு சொன்னவர்கள் ஒரு வருடம் முடிய போகுது, இன்னும் காலம் தாழ்த்தாமல் இருங்கள் என்றதான் ஒரு பெரிய கேள்வி. நாங்கள் வடக்கு கிழக்கில் வாழ்வதை நினைத்து கொஞ்சம் பெருமைப்படுகிறோம். ஆனால் உண்மையிலே நிலம் என்பது ஒரு மக்களுடைய உரிமை. நிலம் இருந்தால் தான் அந்த சமூகம் அல்லது இனம் தொடர்ந்து இருக்கு.
நிலமங்கள் உரிமை நிலமங்கள் உரிமை தான், ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் உரிமை வேண்டி இல்லை, அது பிறகு கதை. நிலம் எல்லா உயிர்களுக்குமே உரிமையானதுதான். ஆனால் என்ன எங்களுடைய நிலங்கள்ல ஆக்கிரமிப்புகள் இடம்பெறாம, ஆக்கிரமிப்பு இல்லாமல் வன்முறை மேற்கொள்ளாமல் எங்களிடத்து நிலங்களுக்கு யாரும் வரலாம், போகலாம், இருக்கலாம், வாழலாம், எங்களில் ஒருவராக கூட இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே இருக்கும் மக்களை அகற்றி விட்டு அவர்களுக்கு இடையூறாக அந்த காதுக்கு போட்டு திட்டமிட்ட ஆக்கிரமிப்புகள் வந்து எந்த ஒரு சமூகமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியா, இப்போ இதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போ உருவெடுத்திருக்கின்றது. இதற்கு அன்ரோமா அரசநாயக்க அவர்கள் என்ன தீர்வை காணப்போன்றார்கள் என்பதை இல்லை எங்கிற வீடியோக்கு இல்லை என்ன தீர்வை அவர் காணப்போறாரு அவரோட பேசி காய்ச்சிட்டு நாங்கள் அடுத்த காணொலியில் சொல்கிறோம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருக்கோம். நன்றி, வணக்கம்.